Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 29/6/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான டெமோ வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டெமோ வீடியோ அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக டீட்டெயில்டாக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்க்ரீன்ஷாட்டையும் கிறிஸ்டல் கிளியராக எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கிறோம். ஸோ வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், பாண்டிச்சேரி கவுன்சிலிங், இது மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்கள்லேயும் எனக்கு கவுன்சிலிங்க்கான கைடன்ஸ் தேவைப்படுது. அப்ளை பண்ணி கொடுக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும், சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுக்கணும், எல்லா ரவுண்ட்லேயும் எனக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு சீட்டு கிடைக்கிற வரைக்கும் எனக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு பரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய விருப்பக்கல்லூரியான அவங்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டால் பெய்டு சர்வீஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வாங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் யூஜி கோர்சஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு ஒன்று இருக்கும். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு இருக்கும். இதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நான் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை, அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற வருஷம் 4.5 lakhs அரசால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம், அதே போல் 5 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இதில் மட்டும் நான் அப்ளை பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணணுன்னா செகண்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை சார் நான் கவர்மெண்ட் கோட்டாக்கும் போடணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போடணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு அப்ளிகேஷன், அதாவது இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா இதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆப்ஷன் வரும்போது நீங்கள் போத் அப்ளை ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரீன்ஷாட் வரும்போது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த இடத்துல வரும்போது மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்படின்னா இதை மட்டும் போட்டால் போதும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னா இப்போ நான் ஏரோ மார்க் போட்டுட்ருக்கிற இதை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். போத் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் கிளிக் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுலேயே பேமெண்ட் ஆப்ஷன் வரும்போது மட்டும் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா 500 + 1000 அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வரும்போது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த லாகின் பேஜில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா செஷன் 2026-27 இதில் ஃபஸ்ட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு டைமு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய லாகின் ஐடி அண்டு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த ப்ளூ கலரில் இருக்கிற கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி ரீடு த கைட்லைன்ஸ் பிஃபோர் ஃபில்லிங் தி ஆன்லைன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அதை முழுமையாக படிச்சுக்குங்க. இது மட்டும் பத்தாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ், கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறவங்க அதை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படிங்க.
மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை முழுமையாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுக்கும் அப்ளை பண்ணுறேன்னா 2 ப்ராஸ்பெக்டஸையும் படிச்சுட்டு அப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த 5th பேஜில் இருக்கிறது தான் அந்த கைட்லைன்ஸ். இதை நீங்கள் படிச்சுட்டு கீழே இந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு கேட்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போகணும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு 2026-27 கல்வியாண்டுக்கான கைட்லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் படித்தாச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தது பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த பர்சனல் டீட்டெயிலில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பர்சனல் டீட்டெயிலில் வந்துட்டு உங்களுக்கு MBBS BDS கவர்மெண்ட் கோட்டா கோர்ஸ் செஷன் 26-27 இருக்கும். அதை பார்த்துக்குங்க. அப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து HSC போட்டுக்குங்க. ஓகேங்களா? குவாலிஃபையிங் எக்ஸாமில் வந்து HSC போட்டுக்குங்க. அடுத்தது குவாலிஃபையிங் இயர். இப்போது ஃப்ரெஷராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க 2026 அப்படின்னு போடுங்க. ரிப்பீட்டராக இருந்தால் நீங்கள் எந்த வருஷம் +2 முடிச்சிங்களோ அதை போட்டுக்குங்க. சரி, இதில் வந்து நீங்கள் ஸ்டேட் போர்டு சிலபஸில் சமச்சீர் கல்வியில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டு சிலபஸில் படிச்சிருந்தா உங்களுக்கு இந்த 18 டிஜிட் MSID நம்பர் உங்களுடைய +2 மார்க் ஷீட்டில் உங்களுடைய டிசியில் இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தை தப்பு இல்லாமல் பர்த் சர்டிஃபிகேட்டை பார்த்தோ இல்லைன்னா உங்களுடைய அட்மிட் கார்ட்லேயோ ஆர் நீட் கன்ஃபர்மேஷன் பேஜ்லேயோ இருக்கும். அதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹையர் செகண்டரியினுடைய 10 டிஜிட் நம்பர் பர்மனண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் அதை கிளிக் பண்ணுங்கள். இதுவே வந்து CBSE இருந்தால் முன்னாடி C அப்படின்னு போட்டு அந்த நம்பர் டைப் பண்ணணும். மொபைல் நம்பர் ப்ரைமரி நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, இதுவும் மெயில் ஐடி வந்து பர்மனண்ட் மெயில் ஐடி ப்ரைமரி நம்பர் கொடுங்க. லாகின் ஐடி நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும் 8 to 13 கேரக்டர்ஸில். இப்போது லாகின் ஐடி க்ரியேட் பண்ணியாச்சுன்னா பாஸ்வேர்டு செட் பண்ணணும். பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. அடுத்தது உங்களுடைய 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நேமை வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னாகும், OTP வரும். மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTPயை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் கண்டினியூ அப்படிங்கிற மெசேஜும் வரும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற மாதிரியும் இருக்கும். இதை ஓகே கொடுத்துருங்க. இதை ஓகே கொடுத்தாச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், அதாவது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண யூசர் ஐடி பாஸ்வேர்டை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பவும் இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, லாகின் ஐடி, இதில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு சைன்இன் கொடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு முன்னதாக 6 பேஜில் செஞ்சது நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணினது. இதெல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் கொடுக்கணும். சைன்இன் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட கேட்குற தகவல் என்ன, பர்சனல் இன்ஃபர்மேஷன். இது பார்த்தீங்கன்னா 2026-27 ஆண்டுக்கான 2027-26-27 ஆண்டுக்கான பேஜ் தான். சரி, இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத 1 by 1 பார்த்துட்டு வரலாம். ஒரே செகண்டு. இந்த 2026-27 பர்சனல் இன்ஃபர்மேஷனில் கேண்டிடேட் நேம் ஆஸ் பர் த +2 மார்க் ஷீட், இதுக்கு ப்ரீவியஸ் பேஜில் நீங்கள் கொடுத்தது இங்கே கேரி ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் நேம் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதன் பிறகு பிளேஸ் ஆஃப் பர்த்து, அதை நீங்கள் இந்த ஏரோ மார்க், டவுன்வேர்டு ஏரோ மார்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு தமிழ்நாடா அதர் ஸ்டேட்டா அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். அதையும் நீங்கள் வந்து மவுஸை வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. பிளட் குரூப் போட்டுக்குங்க. டேட் ஆஃப் பர்த் போட்டுருங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலாங்கிறது கொடுத்துருங்க. நேஷனாலிட்டி இந்தியனா இல்லை OCI கேண்டிடேட்டா ஆர் NRIயா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நேட்டிவிட்டி இந்த கேண்டிடேட்டுக்கு தமிழ்நாடு. அடுத்தது ரிலிஜியன் கொடுங்க, கம்யூனிட்டி கொடுங்க, கேஸ்ட் நேம் கொடுங்க. ஆதார் நம்பர் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேண்டிடேட் நேம் ஆஸ் பர் த ஆதார் கார்டு அதையும் கொடுத்துருங்க.
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எடுத்து கையில் வச்சுட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் இஸ்யூ பண்ணினது அப்படிங்கிறத போட்டுருங்க. அப்புறம் இஸ்யூ தாலுக் கொடுங்க. இஸ்யூயிங் அத்தாரிட்டி யாருங்கிறத பாருங்கள். தாசில்தார் தான் கொடுத்துருப்பாரு, அதையும் போட்டுக்குங்க. எந்த டேட்டில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸை ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அதே அட்ரஸ் தான் உங்களுக்கு இப்போது நீங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் as well as பர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டும்னா இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதுமானது. இந்த பாக்ஸில் உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும், இந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கான ஒரே செகண்டு, இந்த பாக்ஸில் வந்து அதை கிளிக் பண்ணாலே அந்த அட்ரஸ் அப்படியே என்ன ஆயிரும், காப்பி பேஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா. அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரி, ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன்னா நோன் கொடுங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ்ன்னா எஸ், நோன்னா நோ. பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் எஸ்ன்னா எஸ் ஆர் நோன்னா நோ. அடுத்தது ஐஆர்டி வார்டு கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கும் வந்து எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னா நோன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா. சரி, இப்போ வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் ரிசர்வேஷன் கொடுத்தாச்சு, சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. இல்லை இதில் வந்து எனக்கு ஏதாவது மாற்றம் தேவைப்படுதுன்னா பேக் போயிட்டு அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு இந்த பேஜில் என்ன கேட்குறாங்க, ஸ்கூல் ஸ்டடிடு இன்ஃபர்மேஷன். இதில் உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிங்களா அப்படிங்கிற தகவல் கேட்குறாங்க. எஸ் அப்படின்னா எஸ் கொடுங்க, நோ அப்படின்னா நோன் கொடுங்க. அடுத்தது 6th standardலேருந்து 12th standard வரைக்கும் ஆர்டிஇயில், அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. இப்போது 6th standardலேருந்து 12th standard வரைக்கும் நீங்கள் படித்த கம்ப்ளீட் பண்ண இயர் ஆஃப் பாசிங் கேட்குறாங்க, ஸ்கூல் நேமு, ஸ்கூல் டைப்பு, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 12th standard, இப்போ உதாரணத்துக்கு இந்த கேண்டிடேட் வந்து 2026 12th படிச்சிருக்காருன்னா அப்படியே ரிவர்ஸாக போனீங்கன்னா 11th, 25, 24, 23, 22, 21, 20. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் 6th to 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல் படிச்சிருக்கிறீங்கன்னா ஒரு ஸ்கூலை டைப் பண்ணிவிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் XYZ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ்நாடு அப்படின்னா அந்த ஒன்றை மட்டும் டைப் பண்ணிவிட்டு அது வந்து என்ன ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா, இல்லைன்னா வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூலா, இல்லை அதர்ஸ் அப்படின்னா அதர்ஸ்ன்னு போட்டுட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, தமிழ்நாடுன்னா தமிழ்நாடுன்னு போட்டுட்டு 6th to 12th ஒரே ஸ்கூல்னால் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், எல்லா இடத்துலையும் காப்பி பேஸ்ட் ஆயிரும். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துடலாம். ஓகேங்களா. சரி, இப்போது இதெல்லாம் முடித்தாச்சு அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு வந்து அடுத்தது என்ன கேட்குறாங்க, நீட் UG 2026 டீட்டெயில் கேட்குறாங்க. இதுக்கு உங்களுடைய அட்மிட் கார்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீநீட் UG 2026 அட்மிட் கார்டு மே 3 எழுதின நீட் அட்மிட் கார்டு கிடையாது, ஹால் டிக்கெட் கிடையாது. என்ன பண்ணணும், ரீநீட் அட்மிட் கார்டை எடுத்துக்குங்க, நியூ அட்மிட் கார்டு. அதை எடுத்து அதை பார்த்து அப்படியே ரோல் நம்பரை டைப் பண்ணுங்கள். அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க, அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணுங்கள். அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட் அட்டம்ப்டா அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். அதன் பிறகு நீங்கள் நீட் எக்ஸாம் எந்த சென்டரில் எழுதுனீங்க அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு நீங்கள் ஏதாவது கோச்சிங் சென்டருக்கு போனீங்களா அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. அதன் பிறகு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் HSC ஆர் CBSEயில் படிச்சிங்கன்னா CBSE. அப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாம் ஸ்டடிடு பிளேஸ் தமிழ்நாட்டில் படிச்சிங்களா இல்லை வேறு எங்கேயாவது படிச்சிங்களா. அப்புறம் இந்த +2 வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிங்களா இல்லை அடுத்தடுத்த அட்டம்ப்ட் எடுத்துக்கிட்டிங்களா. அடுத்தது ஹையர் செகண்டரியினுடைய பர்மனண்ட் நம்பர் டைப் பண்ணுங்கள், குரூப் கோடை டைப் பண்ணுங்கள். அதன் பிறகு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கானது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 12th மார்க் ஷீட் எடுத்துகிட்டு இங்கிலீஷ் மார்க்கு அவுட் ஆஃப் 100க்கு எவ்வளவு, ஃபிசிக்ஸ் அவுட் ஆஃப் 100க்கு எவ்வளவு, கெமிஸ்ட்ரி அவுட் ஆஃப் 100க்கு எவ்வளவு, பயாலஜியில் அவுட் ஆஃப் 100க்கு எவ்வளவு, அதர்ஸில் அவுட் ஆஃப் 100க்கு எவ்வளவு, +2 மார்க் ஷீட்டில் இருக்கிற அந்த ரெஜிஸ்டர் நம்பர் மாறாது. அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மாறாது. இல்லைன்னா என்ன பண்ணணும், அதுக்கு
ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணும்போது என்ன ரெஜிஸ்டர் நம்பர், செகண்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணும்போது என்ன ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிற தகவலை கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மதர் டங்கு, தாய்மொழி, தமிழ்னா தமிழ்னு போடுங்க. இல்லை வேறு எதுலையாவது படிச்சிருக்கிறீங்க, தெலுங்கு மீடியத்தில் படிச்சிருக்கிறீங்க, ஆறு மலையாளத்தில் படிச்சிருக்கிறீங்க, கன்னடாவில் படிச்சிருக்கிறீங்கன்னா உங்களுடைய தாய்மொழியில் படிங்க. அடுத்தது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இங்கிலீஷ் படிச்சிங்களா ஹிந்தி படிச்சிங்களா அப்படிங்கிறத போடுங்க. அதன் பிறகு பேரண்ட் ஆக்குபேஷன், அக்ரிகல்ச்சரா இல்லைன்னா பிஸ்னஸ்ஸா இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயியா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா அதை போடுங்க. அதுக்கப்புறம் ஆனுவல் இன்கம் போடுங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு நம்பரை போடுங்க. அப்புறம் சிவிக் நேட்டிவ் தமிழ்நாடா இல்லை வேறு ஏதாவது அப்படிங்கிறத போடுங்க. அந்த ஸ்கூல் வந்து முனிசிபாலிட்டியில் இருக்குதா, கார்பரேஷனில் இருக்குதா, மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்குதா, இதெல்லாம் இந்த சிவிக் நேட்டிவ்லேயும் வரும். அதே போல் லாஸ்ட் ஸ்டடீடு அதுலேயும் வரும். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சலுகை பெறுங்கிறீங்களா, முதல் பட்டதாரிக்கான சலுகை வேணுமா, எஸ்ன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோன்னா நோன் போடுங்க. அப்படி முதல் பட்டதாரிக்கான சலுகை வேணும்னா இதற்கு முன்னதாக உங்கள் பிரதரோ சிஸ்டரோ அதை கிளைம் பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறாங்க, அதையும் போட்டுக்குங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் தாய்மொழி இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். தமிழா இல்லை தெலுங்கா கன்னடமா மலையாளமா அதெல்லாம் போட்டுக்குங்க. இது வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்போ வந்து ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த இடத்து தான் சொன்னேன். இப்போ நான் வந்து ஒரே அப்ளிகேஷனில் கவர்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்னா 500, இந்த ஒரு ப்ளூ டிக் போதும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு சேர்ந்து அப்ளை பண்ணுறேன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணால் இங்கே ஒரு 1000 ருபீஸ் காட்டும். டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1500 காட்டும். இதை போட்டுட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடு கொடுங்க. இல்லை சார் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னா நான் வெரி பிகினிங்கில் சொன்ன மாதிரி கீழே, அதாவது அப்ளை ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆன்லைன் அப்ளிகேஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். போத் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாக்குள்ளே போயிட்டு அதில் நீங்கள் இந்த 2 பாக்ஸை கிளிக் பண்ணால் போதும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் பேரண்ட்டினுடைய ஆக்குபேஷன் இதில் காமிக்கும். இதில் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேரண்ட் ஆனுவல் இன்கமில் ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க. இந்த எந்த ரேஞ்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. 1 lakh ஆர் 1 lakh to 2 lakh, 2 lakh to 2,05,000, 2.5 லட்சத்துலேருந்து 6 லட்சமா இல்லை 6 லட்சத்துக்கு மேலேயா அப்படிங்கிற தகவல் கேட்கும். அதையும் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த தகவல் மிக மிக முக்கியம். ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில். இப்போ கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 30,000 ருபீஸ் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, அதாவது ஃப்யூச்சரில் பிஃபோர் சாய்ஸ் ஃபில்லிங், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போடுறீங்கன்னா 1 lakh போடணும். போத் கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போடணும்னா 1,30,000 கட்டணும். இப்போ இல்லை, இப்போ 1,500 ரூபா. 2 அப்ளிகேஷன், அதாவது கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போடுறீங்கன்னா 1,500, கவர்மெண்ட்டுக்கு மட்டும் போடுறீங்கன்னா 500, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் போடுறீங்கன்னா 1000, ரெண்டுக்கும் சேர்ந்து போடும்போது 1,500. இந்த 1 லட்சமோ இல்லை 30,000மோ இப்போ கட்ட தேவையில்லை, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி. அப்போது உங்களுக்கு சீட்டு கிடைத்த பிறகு ஒருவேளை சீட்டு கிடைக்கல அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பேங்க் டீட்டெயில் கேட்குறாங்க. இந்த பேங்க் டீட்டெயிலை நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். ஒருவேளை ப்ரௌசிங் சென்டர் மூலமாக பண்ணுறீங்கன்னா அவங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டா என்ன ஆகும், நேராக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அப்போ உங்கள் பணம் வந்துதா இல்லையா, அந்த நபர் உங்களுக்கு நம்பகமான நபர், பரிச்சயமான நபர்னால் திருப்ப கொடுப்பாரு, இல்லைன்னா 1,30,000 அவர் வாங்கி பாக்கெட்டில் போட்டு போயிடுவார். ஸோ இதெல்லாம் கவனமாக பார்த்து நீங்கள் கொடுத்துருங்க. இது முடிச்சாச்சு அப்படின்னா டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா. இது 2026-27க்கானது தான். டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஜேபிஜே ஃபார்மேட்டில் 35 to 45 mm, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து 100 KB to 300 KBயில். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், அது வந்து 10 to 40 KBயில். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அதுவும் 10 KB to 50 KBக்குள்ளே. இந்த 1, 2, 3, 4 இந்த 4 டாக்குமெண்ட்டும் ஜேபிஜே ஃபார்மேட்டில். அதுக்கு கீழே வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைலில். எஸ்எல்சி மார்க் ஷீட் போத் பேஜ், +1 மார்க் ஷீட் 2 பேஜ் இருந்தால் 2 பேஜும், +2 மார்க் ஷீட் 2 இருந்தால் 2. இதில் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு +1 மார்க் ஷீட் வராது. யாருக்கெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுனீங்களோ அவங்க +1 மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் நீட் 2026 அட்மிட் கார்டு அப்படிங்கிறது ரீநீட்டுக்கான அட்மிட் கார்டு.
அப்புறம் கேண்டிடேட்னுடைய ஆதார் கார்டு பிடிஎஃப்பில் அப்லோட் பண்ணணும், கேண்டிடேட் பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ்யூடு பை த தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை அப்லோட் பண்ணணும், போனஃபைடு சர்டிஃபிகேட் 6th to 12th வரைக்கும் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், பர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், பேரண்ட்டோட ஆதார் கார்டு இல்லைன்னா ரேஷன் கார்டு இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸு இல்லைன்னா ஓட்டர் ஐடி இல்லைன்னா பாஸ்போர்ட்டு இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை பிடிஎஃப் ஃபைலில் அப்லோட் பண்ணணும். இதை கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது பேமெண்ட் ஆப்ஷன். ஸோ இது வரைக்கும் பார்ட் 1 கொடுத்துருக்குறேன். பேமெண்ட் ஆப்ஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டேன், முடிச்சுட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2வது வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.